அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பதிவானது தமிழ்நாட்டு மக்களுக்கான பதிவல்ல. இந்திய மக்களுக்கான பதிவல்ல. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான பதிவு. இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போறோம் என்றால், உலகம் முழுவதும் ஒவ்வொரு மக்களும் போதைகளுக்கு அடிமைகளாகி தன்னுடைய உயிரை அவர்கள் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமாக இறந்து விடுகிறார்கள். இவர்கள் இவர்களுக்கு குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தை பற்றி ஒருபோதும் கவலைப்படுவதே கிடையாது. குழந்தைகள் இருக்கிறது. அந்த குழந்தைகளைப் பற்றி ஒன்றும் கவலைப்படுவதே கிடையாது. போதைகளுக்கு அடிமைகளாகி தன் உடம்பையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன் குடும்பத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாறாக ஒவ்வொரு நாட்டில் உள்ள அரசாங்கமும், உலகத்தில் உள்ள அனைத்து அரசாங்கங்களும் தவறு செய்து கொண்டிருக்கிறது. தங்கள் நாட்டு மக்களை காப்பாற்றாமல் அவர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. தேவன் அவர்களுக்கு தக்க பாடத்தை புகற்றுவார். நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் தங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டும். தங்கள் மக்களுக்கு நல்வழிகளை ஊட்ட வேண்டும். நல்ல பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். அப்படித்தானே ஒவ்வொரு நாட்டு அரசாங்கத்தில் உள்ள தலைவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் மாறாக ஒவ்வொரு நாட்டில் உள்ள அரசாங்கமும், உலகம் முழுவதும் உள்ள அரசாங்க தலைவர்களும் மதுபானத்தை விற்கிறார்கள். விற்று அந்த மக்களை குடிக்க வைத்து அவர்களை சாகடிக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு தக்க பாடத்தை புகற்றுவார். இது உலகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கான பதிவு. ஆமாம், அனைத்து தலைவர்களும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டு மக்களை நல்வழியில் நடத்துகிறவர்கள் தான் நல்ல ஒரு தலைவர்கள். ஆனால் இங்கே மக்களை போதைக்கு அடிமைகளாக்குவது, அவர் குடும்பத்தை கெடுப்பது, இப்படியான அநேக தவறுகள் நடக்கின்றன. இது உலகம் முழுவதும் நடக்கின்றன. தேவன் அவர்களுக்கு நல்ல பாடத்தை புகற்றுவார். நீங்கள் பாருங்கள். இன்று எதை பற்றிய செய்தி என்றால், போதைப் பொருள்களை பயன்படுத்துவது நல்லதா கெட்டதா என்பதை பற்றிய செய்தியை நாம் இன்று பார்ப்போம். வேதம் நீதிமொழிகள் 24, மன்னித்துக் கொள்ளுங்கள், நீதிமொழி 23, 29 என்ன கூறுகிறது என்றால், ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள். நீங்கள் நன்றாக பாருங்கள். இதெல்லாம் யாருக்கு வரும்? யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள். வேதம் என்ன கூறுகிறது என்றால், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும், மதுபானம் அதாவது சரக்கு அடிப்பவர்கள், போதையை நாடி செல்பவர்கள், போதைக்கு 1 மணி நேரம்
5 மணி நேரம், 2 மணி நேரம் போதையை நாடி போதைக்காக அலைகிறவர்களுக்கு, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும், கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவருக்குள்ளே தானே என்று வேதம் கூறுகிறது. நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். மதுபானத்தை விரும்பி செல்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கான பதிவு. மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும். அந்த மதுபானம் ஒரு பாத்திரத்திலோ அல்லது ஒரு கிளாஸிலோ ஒரு இதிலே ஊற்றும்போது அது எப்படி இருக்குமா? பளபளப்பாய் இருக்கும், தோன்றும். நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். அந்த மதுபானத்தை நீ குடித்தால் பொறுமையாக இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும். நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அது குடிக்கிறவர்களுக்கு முடிவில் அந்த போதையோட எண்டில் அது எப்படி இருக்குமாம்? பாம்பை போல குடிக்கும், பாம்பை போல கடிக்கும், விரியன் போல தீண்டும். ஒரு விரியன் பாம்பு கடித்தால் அநேக மக்கள் இறக்கிறார்கள், செத்தே போகிறார்கள். அதைவிட அப்படியாக இருக்கும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும். உன் கண்கள் விபச்சாரி. விபச்சாரி என்றால் தெரிகிறதா? அவர்களை நோக்கும். ஆமா, உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். உன் உள்ளம் தாறுமானவைகளை பேசும். நீ தவறான வார்த்தைகளையோ தவறானதை பேசிக்கொண்டு அலைவாய். போதை குடிப்பவர்களை நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரியும். இப்படியான செயல்களை நீங்கள் செய்வீர்கள். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும், நடுக்கடல்ல இருக்கிறவனைப் போலும், பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். எங்கேயோ ஹாயா அப்படியே சந்தோஷமா மிதப்பதைப் போல நீ இருப்பாய். என்னை அடித்தார்கள். யாரு? குடிகாரனை போட்டு என்னதான் கும்மு கும்முன்னு கொத்தினாலும் எனக்கு நோகவில்லை, வலிக்கவே இல்லை. நான் அப்படியே நல்லா வாங்கிட்டு, தவறு செஞ்சாலும் அந்த போதையில் என்ன பண்ணுவேன், நல்லா உதவ வாங்குவோம். நல்லா எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி வண்டியை குடிச்சிட்டு போய் வண்டி நல்லா மோதிட்டு, அவன் தான் அவனை மோதான்னு சொல்லிட்டு அவன் மேலே படிய போடுறது. குடிச்சிட்டு போய் நீயே மோதுறது. மயக்கத்தில் போதையில் ஒன்றை அறியாமல் என்ன பண்ணுறது, அநேக தவறு என்ன பண்ணுற நீ செய்கிற. செஞ்சுட்டு என்னை அறைந்தார்கள், எனக்கு என்ன பண்ணல, சுரணையே இல்லை. அதை நான் பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுதும் விழிப்பேன் என்பாய். நல்லா முறைய திரும்ப திரும்ப என்ன பண்ணும், அந்த போதையாகப்பட்டது உன்னை அழைக்கும். உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, அதை பற்றி கவலை இல்லை. எதற்காக திருமணம் செய்கிறீர்கள்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, பெண் பிள்ளைகள் இருக்கிறது, அவரை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. ஆண் பிள்ளைகள் இருக்கிறது, அவரை பற்றியும் கவலைப்படுவதே கிடையாது. ஆனால் நன்றாக குடித்து நீங்களும் நாசமாக போவது, மற்றவர்களையும் நாசப்படுத்துவது. இதற்கு முக்கிய காரணம் உலகத்தில் உள்ள அனைத்து அரசாங்கங்களும் உலகத்தில் உள்ள அனைத்து அரசாங்கங்களும், நான் தமிழ்நாட்டை மட்டும் குறிக்கவில்லை, இந்தியாவை மட்டும் குறிக்கவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கங்கள் மக்களுக்கு நன்மையே செய்வது கிடையாது. நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் மக்களே, நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் நமக்கு நன்மை செய்யவில்லை. உலகத்தில் உள்ள அனைத்து அரசாங்கங்களும். அப்படி என்றால் மக்களை நல்வழியில் நடத்த வேண்டும் அல்லவா? மாறாக மக்கள் குடித்து சாகிறார்கள். அதை இந்த அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, வேடிக்கை பார்க்கிறது. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்திற்கு நீங்கள் வருமானத்தை தேடித்தரக்கூடாது. உங்கள் குடும்பங்களுக்கு நீங்கள் வருமானத்தை தேடித்தர வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வருமானத்தை தேடித்தர வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். தேவன் கூற சொன்னார், நான் கூறிவிட்டேன்.
நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். மக்களே, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். தேவன் கூற சொன்னார், நான் கூறிவிட்டேன். திரும்பவும் தவறு செய்து உங்கள் குடும்பங்களை உங்கள் குடும்பங்களை தயவு செய்து என்ன பண்ணாதீர்கள், துன்பப்படுத்தாதீர்கள். அவர்களுக்கு வேதனையை கொடுக்காதீர்கள். தேவன் நல்வழியில் நடக்க சொல்கிறார். உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. ஒரு பிள்ளை தன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். இன்னொரு பிள்ளை தன் உங்கள் பேச்சையே கேட்பதில்லை. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? கொஞ்சம் கூறுங்கள். நல்வழியில் நடப்பவரை உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல தீய வழியில் தவறான பாதையில் செல்பவர்களை உங்களுக்கு பிடிக்குமா? தேவன் கூறுகிறார், நல்லா புரிந்துங்கள். தேவன் கூறுகிறார், இந்த பாதை உங்களுக்கு அருமையான பாதை. இது ஒரு சிறப்பான பாதை. என் வழியில் வாங்கள் என்று தேவன் கூறுகிறார். நீங்கள் மாறாக, இதெல்லாம் நல்ல பாதை கிடையாது. எப்படி? இதெல்லாம் நல்ல பாதை கிடையாது. இந்த பாதையில் வந்தால் நான் நல்வழியில் நடக்க வேண்டுமே. என்னால் எப்படி நல்வழியில் நடக்க முடியும்? என்று நீங்கள் இந்த வழிக்கு வருவதே கிடையாது. திரும்பவும் அந்த முள்ளுள்ள பாதையில் நடந்து உங்கள் கால்களில் ரத்தம் சிந்தி வீணா போய் நீங்கள் ஒவ்வொருவரும் நாசமாக போய்க்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நல்ல பாதையை, நல்ல வழியை காண்பித்துக் கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த வழிக்கு வருவதற்கு உங்களுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. நல்வழி இது என்று உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் இந்த பாதையை நீங்கள் நோக்கி வருவதே கிடையாது. திரும்ப திரும்ப போய் தவறை செய்து கொண்டு உங்களையும் அழித்துக் கொண்டு இருப்பது, உங்கள் உடம்பையும் அழித்துக் கொண்டு இருப்பது, உங்கள் குடும்பத்தையும் நாசப்படுத்துவது. அவர்களை அதற்கு நீங்கள் திருமணமே செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா? திருமணத்தை செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு குடித்துக்கொண்டு அவர்களையும் துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது. அவர்களுக்காக கொஞ்சம் குடிக்காமல் இருங்கள். அரசாங்கம் நமக்கு நன்மை செய்யவில்லை, நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து அரசாங்கங்களும் நமக்கு நன்மை செய்யவில்லை, மாறாக தீமை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம், ஒவ்வொரு உலகத்தில் உள்ள அனைத்து அரசாங்கங்களும் போதைப் பொருளை விற்றுக்கொண்டு மக்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறது. அதை வாங்கி பயன்படுத்த உங்களை வற்புறுத்துகிறது. அந்த தவறை நீங்கள் செய்யலாமா? நீங்கள் செய்யலாமா? தேவன் நமக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதே தவறை உங்கள் மனைவிகள் செய்தால் நீங்கள் பொறுப்பீர்களா? உங்கள் குடும்பம் நன்றாக இருக்குமா? நீங்கள் யோசிப்பதே கிடையாதா? மக்களே, புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை நல்வழி நடத்துகிறார். தயவு செய்து உங்கள் குடும்பத்திற்காக தயவு செய்து திருந்துங்கள். இது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான பதிவு. தமிழ்நாட்டு மக்களுக்கான பதிவு கிடையாது. தேவன் உலகத்தையே படைத்திருக்கிறார். இந்திய மக்களோ ஜப்பான் மக்களோ கிடையாது. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான பதிவு. நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து திருந்துங்கள். தயவு செய்து இப்படியே இருக்காதீர்கள். அவர்கள் குடிக்கிறார்கள், நானும் அந்த தவறை செய்கிறேன் என்று மற்றவரை குறை சொல்லாதீர்கள். அவர்கள் அநேக தவறுகள் செய்வார்கள். அதை பார்த்து அவர் செய்கிறான், நான் செய்கிறேன், அந்த போதையை நோக்கி அவன் ஓடுகிறான், நானும் ஓடுகிறேன் என்று ஓடாதீர்கள். தயவு செய்து கொஞ்சம் உங்கள் குடும்பத்திற்காக கொஞ்சம் யோசியுங்கள். திருந்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.